ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். வாங்க, வேக வச்சு ஒரு 1/4 கிலோ இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, அதை நசுக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட்டாணி இல்லாமல் செய்கிறது. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிங்க. அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே போட்டிருக்கேன். அதனால் வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த இதுக்கு மட்டும் உப்பு திட்டமாக போட்டுக்கிறேன். எண்ணெயில் போட்டு மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் சிம்மிலே வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா எண்ணெயிலே வேகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கிங்க. என்கிட்ட இல்லை. சூப்பராக இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்கள். பாய்.